Now, let me put. Ooh, I added the poster, but poster didn't come. Anyway, I hope you're able to see the number. If you're not able to see the number, let me try and put the number here. That is the number. Anyway, I can pin it. Pin comment. Right. So I've pinned it. And our number kilo போட்டிருக்கேன். If anyone wants to talk, you can call me on that number and we can have a conversation. இன்னைக்கு vote பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். I hope you have gone and voted. And I know today a lot of you வந்து உங்களுக்கு வந்து it's not a day off and you're working in shift, so you might be back at work. I understand that. But tiffin coffee definitely பண்ணுங்க. இன்னைக்கு market is open. And who do we have first caller? Hello. Hello. பேர் என்னப்பா? யூஎஸ் மார்க்கெட்டும் பண்றேன், இந்தியன் மார்க்கெட் பண்றேன் சார். யூஎஸ் மார்க்கெட்லயும் பண்றீங்க, இந்தியன் மார்க்கெட்லயும் பண்றீங்க. சொல்லுங்க. ஆ சார், பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்ல யூஎஸ் மார்க்கெட்ல கண்டினியூ இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்? அது ரொம்ப கஷ்டம் யுவராஜ். உங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாம நான் எப்படி சொல்ல முடியும், அது சஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஐ நீட் டு பாண்ட்ல வந்து எதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நீங்க வந்து உங்க ஃபுல் டீடைல்ஸை பப்ளிக்கா ஷேர் பண்ணாம இருக்கிறதுக்கு, பாண்ட்ஸ் நீங்க இப்போ எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னா, நீங்க போட பணம் வந்து இருக்க பணம் வந்து நீங்க ப்ரிசர்வ் பண்ணணும். இப்போ லட்சே நீங்க கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஒரு போனஸ் ஒரு 5 lakhs வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை தூக்கி நீங்க பாண்ட்ல போட்டீங்கன்னா அந்த 5 lakhs ப்ரிசர்வ் பண்ணும், அழியாம இருக்கும். புரியுதா? அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட் தூக்கி நீங்க மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆமா. ஸோ என்ன ஆகும்னா, நீங்க ப்ராஃபிட் இன்ட்ரெஸ்ட் தான் நீங்க வந்து மார்க்கெட்ல விளாடுறீங்க. உங்க கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் வந்து இருக்குல்ல, அதை லாக் பண்ணி வச்சுக்கிறீங்க. சரிங்களா? ஸோ இந்த மாரி நிலைமையில அதனால நான் சஜஸ்ட் பண்றேன். ஏன்னா மார்க்கெட்ல வந்து இப்போ வந்து பயங்கர வாலட்டைலா இருக்கு. ஒரு நாளைக்கு பயங்கரமா ரெக்கார்ட் ஹைக்கு போறது, அப்புறம் வந்து ஏதோ ட்ரம்ப் சொல்றாரு, ஈரான் சொல்றாங்க, உடனே கிராஷ் ஆகுது. அதை விட்டாலும் மார்க்கெட்ல வந்து நிலைமை வந்து ரொம்ப நல்லா இல்லை. ஸோ அது மாரி பார்க்கும்போது நான் வந்து என்ன பண்ண சொல்லுவேன்னா, 1 lakh மேல இருந்தா நான் பாண்ட்ல போட்டு வச்சுட்டு இருப்பேன். அந்த பாண்ட்லேருந்து வர இன்ட்ரெஸ்ட் தூக்கி நான் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணுவேன், ஒரேடியா போட மாட்டேன். இப்போ லெட்ஸே நான் வந்து எனக்கு மாசம் இன்ட்ரெஸ்டே வந்து 1 lakh வருதுன்னா, நான் ஒரேடியா 1 lakh எடுத்து மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் டே போட மாட்டேன். அது பிச்சு பிச்சு மாசம் பூரா கொஞ்சம் கொஞ்சமா போட்டுன்னு போவேன். சரிங்களா? அது மாரி தான் நான் யோசிப்பேன். சொல்லுங்க. சார் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியே வாங்கக்கூடாதுன்னு சொல்றாரு. இல்ல அவர் வந்து இன்சூரன்ஸ் நல்ல பிசினஸ், இன்சூரன்ஸ் கம்பெனி நல்லது. அவர் வந்து விலை கரெக்டா இருக்கணும் இப்பயும் சொல்லுவார். சரிங்களா? நீங்க அரைகுறையா புடிச்சுட்டு இருக்கீங்க. எல்லா கம்பெனியும் நல்லா இருக்கும், எல்லா பிசினஸும் நல்ல பிசினஸ். ஆனா விலை கரெக்டா இருக்கான்னு நீங்க யோசிக்கணும். சரிங்களா? நீங்க போட பணமும் வந்து அது வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கணும்ல. ஆமா. எல்லாமே இன்னைக்கு நீங்க ஒரு வயிறு ஊசி கூட வாங்கலாம், ஆனா அந்த வயிறு ஊசி வளர்றதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கும். அதே வந்து ஒரு அண்டர் வேல்யூ கம்பெனியை பார்த்தோம்னா அது வளர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கும். கரெக்ட். ஒரு சீசனுக்கு நம்ம ஒரு செடி வளர்க்குறோம்ல விவசாயம் செய்யும் போது, அதே மாரி தான் மார்க்கெட்ல. ஸோ நீங்க மார்க்கெட்ல சம்டைம்ஸ் சீசன் பார்ப்போம். இப்போ ஐடி ஸ்டாக்ஸ் போட்டு அடிக்கிறாங்க, இல்லாட்ட ஃபார்மசூட்டிகல்ஸ் போட்டு அடிக்கிறாங்க, அப்பனா அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ வந்து லெட்ஸே எஃப்எம்சிஜி கம்பெனி போட்டு அடிக்கிறாங்க, இல்லாட்டா நம்ம ரீட்டைலர்ஸ் போட்டு அடிக்கிறாங்கன்னா அப்ப நம்ம அதை பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு ஏரியா மார்க்கெட் ஒரு பக்கம் போடுறதுன்னா நம்ம அதை பார்க்க முடியாது. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு ஸ்டாக்கு, ஆனா அது வந்து டசன்ட் மேக் சென்ஸ் வாங்குது. புரியுதா? ஸோ அதான் இன்சூரன்ஸ் எங்க அண்ணன் சொல்றது. அதை தவிர்த்து கவர்மெண்ட் ரிலேட்டட் கம்பெனிஸ் அவங்க வந்து எங்க அண்ணன் பாக்குறது இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் வந்து இஸ் நாட் டூயிங் பிசினஸ் ஃபார் பிசினஸ் சேக். அவங்க நாட்டு நிலைமையை பார்த்து நாட்டு நல்லதுக்கு செய்வாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அது நமக்கு நல்லதா இருக்காது, நாட்டுக்கு நல்லதா இருக்கும். அது நான் குத்தம் சொல்லலை. ஆனா நம்ம பர்சனலா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கும்போது அது நல்லதா இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ் யூஸ்வலா நாங்க பார்க்கறது இல்லை. புக் வேல்யூ வந்து வெறும் ஃபைனான்ஸ் கம்பெனி தான் பார்ப்போம். சரிங்களா? பேங்க் அது மாரி பார்ப்போம். ஏன்னா பேங்க் ஒரு அண்டர்லைங் அசெட்டே ஒண்ணுமே கிடையாது, வெறும் பணம் தான். அதோட புக் வேல்யூ. இவ்வளவு பணம் வச்சுட்டு இருக்காங்க, இவன் கடன் கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஹலோ. ஸோ அதனால தான் புக் வேல்யூ பார்க்குறோம். ஆனா நான் பேங்கிங்ல வந்து பிஇயை பார்ப்போம், பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்ப்போம், அதோட ஏர்னிங் கெப்பாசிட்டி பார்ப்போம். ஏன்னா புக் வேல்யூல வந்து நிறைய இதெல்லாம் இருக்கும்.
ஸோ அதில் புக் வேல்யூ கான்சென்ட்ரேட் பண்ணாமல் வில் கான்சென்ட்ரேட் ஆன் பிஇ. ஆனால் இது வந்து வெறும் ஒரு ஃபில்டர் தான், சரிங்களா? அந்த ஃபில்டர் வச்சு நீங்கள் வெறும் பிஇ கம்மியாக இருக்குது, புக் வேல்யூ கம்மியாக இருக்குன்னு நீங்கள் வாங்க முடியாது. அது வந்து நீங்கள் இன்னும் அனலைஸ் பண்ணலாம், அது இல்லை இன்னும் நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல வரலாம். புரியுதா? இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் லேர்ன் பண்றதுக்கு என்னென்ன புக் சார் எங்கள் அண்ணனோட புக்கு படிச்சிட்டிங்களா? எக்கனாமிக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கள் அண்ணன் வந்து ஒரு 3 புக்கு எழுதியிருக்காரு, அது படிச்சிருக்கீங்களா? படிச்சிட்டேன் சார். அது படிச்சிட்டிங்கன்னா இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்னு ஒரு புக் இருக்குது, அது படிச்சிட்டிங்களா? அதுவும் முடிச்சிட்டேன் சார். அப்புறம் பீட்டர் லைன்ஸ் எல்லாமே முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டேன் சார். அப்புறம் நீங்கள் இனிமேல் படிக்க தேவையில்லை, ஓகே சரிங்களா? அன்லெஸ் உங்களுக்கு பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா படிங்க, சரிங்களா? இப்போ மேக்ரோ பீட்டர் லிஞ்ச் படிச்சுட்டு உங்களுக்கு வந்து கரன்சிஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியணும்னா படிங்க, தப்பு கிடையாது. நாலேஜ் சேர்க்க நீங்கள் படிக்கலாம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் படிக்கணும்னு வந்து தேவையில்லை. ஏன்னா நீங்கள் என்ன இது ஒரே இதுனா நீங்கள் ரொம்ப படிச்சிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் ரொம்ப அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க, இன்வெஸ்டே பண்ண மாட்டீங்க, ஆமாம் சார். சரிங்களா? பேராலிசிஸ் த்ரூ அனாலிசிஸ்ம்பாங்க. அப்படியே நான் பார்த்துட்டே இருக்கேன், நான் இன்னும் பார்த்துட்டே இருக்கேன், அப்புறம் பார்த்துட்டே இருப்பீங்க, வேலையே செய்ய மாட்டீங்க. அதனால தான் கொஞ்சம் படிச்சுட்டா போதும், கொஞ்சம் புரிஞ்சுட்டா போதும், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அன்லெஸ் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் மேட்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, தென் டெஃபினெட்லி ரீட். ஆனால் கீப் இன்வெஸ்ட்மெண்ட் மாத்திரம் டிஃபன் காஃபியில் நிறுத்தாதீங்க. இல்ல சார், ஸ்டாப் பண்ணல சார், அப்படியே கண்டிப்பா. ஆமாம், சரிங்களா? ஓட் போட்டிங்களா? இன்னும் சார் இனிமேல் போய் போடுங்க, சரிங்களா? யாருக்கு வேணா ஓட் போடுங்க, அது ஐ டோன்ட் கேர், பட் எக்ஸசைஸ் யுவர் ரைட் டு ஓட், வேற ஒன்றும் கிடையாது, ஓகே ஓகே சார். சரிங்களா? ஓகேப்பா. ஹலோ ராம்ஜி சங்கர். சார் வணக்கம் சார். வணக்கம் ராம்ஜி, சொல்லுங்க. இங்கேருந்து ஃபோன் பண்றீங்க? சார் நான் இப்போ ராஜஸ்தான்ல இருக்கேன் சார். அப்பா, ராஜஸ்தான்ல. நான் வர முடியல, ஓட் போட வர முடியல உங்களால? இல்ல சார், போஸ்ட்ல ஓட் பண்ணிட்டாங்க. வெரி குட், குட் ஜாப். சொல்லுங்க, உங்க டவுட் என்ன? சார் இன்சூரன்ஸ் கம்பெனி எப்படி சார் வேல்யூவேஷன் பண்றது? HDFC லைஃப் இன்சூரன்ஸ் கூட வருதுன்னா அது எப்படி வேல்யூவேஷன் பண்றது? வேல்யூவேஷன் எப்படி பாக்குறது? அது வந்து புக் வேல்யூ தான் மெயினா பாக்குது, சரிங்களா? HDFC இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு மேம் புக் வேல்யூ தான் இது பண்ணணும் சார். ஆமா, புக் வேல்யூ தான் நாங்க மெயினா பாக்குது. பட் ஆல்சோ ஆஃப்கோர்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனிலும் பார்க்கும்போது ஆல்வேஸ் இந்தியாவில் வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் இப்போ வந்து வாங்குதுன்னு பார்க்கும்போது நாங்கள் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை பார்ப்போம், சரிங்களா? ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை பார்த்துட்டு நாங்கள் டிசைட் பண்ணுவோம். ஆனால் அதையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது டிஃபன் காஃபியில் பண்ணுங்க, சரிங்களா? இன்னைக்கு வந்து ஒரேடியா இறங்கிட்டு ஒரேடியா இன்சூரன்ஸ் கம்பெனியாக கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. சரி சார், ஓகே சார், ஓகே சார். சரிங்களா? ரெண்டாவது MHRL கொடுத்திருந்தாங்க, அதுக்கும் நம்ம வேல்யூவேஷன் எப்படி பார்க்கறோம்ங்கிறது தெரியும். மஹிந்திரா ஹாலிடே சொல்றீங்க? ஆமா சார். ஆமா, அதுல வந்து சம்டைம்ஸ் நாங்க புக்ஸ் மாத்திரம் பார்க்க மாட்டோம். அதனால எங்க அண்ணன் எப்பயும் சொல்றாரு, அந்த பிசினஸ் என்னன்னு அந்த பிசினஸ் மாடலே உங்களுக்கு புரியணும், சரிங்களா? சோ நீங்க மஹிந்திரா ஹாலிடேஸ் என்ன பிசினஸ் அவங்க மெயினா செய்யறாங்க, நிறைய நிலம் வாங்கிட்டாங்க, சரிங்களா? அந்த ஆசெட் இருக்கு. அப்புறம் நீங்க அவங்க பிசினஸ் மாடல் புரிஞ்சுக்கணும். என்ன பண்றீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல போட்டுடுறாங்க உங்களை. நீங்க ஒன்ஸ் அந்த மஹிந்திரா ஹாலிடேஸ் பேக்கேஜ், நீங்க எல்லா கேஷும் அப்ஃப்ரண்ட் கொடுத்துடுறீங்க. சோ அது வந்து ஒரு இன்சூரன்ஸ் பிசினஸ் மாதிரி அவனுக்கு ஒரு ஃப்ரீ ஃப்ளோட் வருது, சரிங்க? அது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா தென் யூல் அண்டர்ஸ்டாண்ட் ஏன் நாங்க மஹிந்திரா ஹாலிடேஸ் வந்து நல்ல பிசினஸ் யோசிக்கிறோம்னு. அண்டர்லைங் வந்து டவுன் சைட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா அப்கோர்ஸ் விலை கரெக்டா இருக்கணும் மார்க்கெட்ல. சோ அது இப்பயும் மார்க்கெட்ல அது விலை கரெக்டா இருக்காது. அண்ட் அப்கோர்ஸ் நீங்க கிராஸ் ஹோல்டிங்ஸ் மஹிந்திரால பாத்தீங்கன்னா அதுவும் நிறைய இருக்கு அதுல. சோ அது மாரி தான் நான் பாக்குது. இந்த MHRIலும் அந்த HDFC லைஃப் இன்சூரன்ஸ் தான் கொஞ்சம் வேல்யூவேஷன் பாக்குறது எப்படின்னு தெரியல. மத்த எல்லாமே ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. சோ இது வந்து பிசினஸ் என்ன பிசினஸ் மாடல்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க. சரி சார், கண்டிப்பா சார். சரிங்களா? அது உங்களுக்கு ராம்ஜி அது புரிஞ்சிடுச்சுன்னா பாக்கி எல்லாமே புரிஞ்சிடும். அதனால தான் இப்பயும் நாங்க என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து நான் வந்து ஒரு அந்த பிசினஸ் நான் செய்யலாமா அது மாரி யோசிக்கணும். சரி சார், கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். நான் 4 days முன்னாடி தான் ஓட் பண்ணிட்டேன் சார். Very good. I'm very happy, Ramji. I'm very proud of you. Thanks for participating in our democracy. I don't care. நீங்க யாருக்கு வேணா vote போடலாம். I don't mind. As long as நம்ம எல்லாரும் vote பண்ணோம்னா அது போதும் எனக்கு. ஆமா சார், கண்டிப்பா சார். சரிங்களா? நாட்டு நிலைமைக்கு எல்லாரும் vote பண்ணணும். அப்பதான் நல்லது, நாட்டுக்கு நல்லது. கண்டிப்பா. 2021ல நான் வினோத் ஆனந்த் சார்ட்ட பேசியிருக்கேன். Very good. அதுக்கப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட பேசுறேன் சார். I'm very happy, Ramji. சென்னைக்கு வரும்போது வந்து பாருங்க. கண்டிப்பா சார். எனக்கு தூத்துக்குடி சார், எனக்கு தூத்துக்குடி. தூத்துக்குடியா? வெரி குட். இப்ப ராஜஸ்தான்ல இருக்கேன் நானு. என்ன வேலை செய்றீங்க ராஜஸ்தான்ல?
ராஜஸ்தான்ல கோட்டா ஏரியா சார், கோட்டா. ஆ அண்ணா பிஸ்னஸ் செய்றீங்களா இல்லை வேலை செய்றீங்களாங்க? இல்ல, டிஃபென்ஸ்ல இருக்கேன் சார். ஓ வெரி குட். தேங்க்யூ ஃபார் தி சர்வீஸ் ஃபார் த நேஷன் மிஸ்டர் ராம்ஜி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி ப்ரௌட் ஆஃப் யூ மேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. Right. So that was interesting. Mr. Ramji, all the way from Kotak. And it was nice having a conversation. Wishing you all the best, Mr. Ramji. What else? What stocks to consider for the day, bro? Mahesh, நான் இன்னும் டிஃபன் காஃபி பண்ணி முடிக்கல. அக்கௌண்ட்டில் போட்டிருக்கேன் பணம். இப்போ ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். காலையில் நிறைய வீடியோஸ் செஞ்சுட்டு இருந்தேன். அப்படியே டிஃபன் காஃபியை பண்ண மறந்துட்டேன். ஸோ ஐ ஹேவ் டு டூ த டிஃபன் காஃபி அண்ட் டெஃபினெட்லி நான் டிஃபன் காஃபி பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேன். அடுத்த கால் வருது. யார் இது? ஹலோ 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 சார், குட் மார்னிங் குட் மார்னிங். பேருப்பா? சார், என் பேர் அஸ்வத். அஸ்வந்த். அஸ்வத் சார். அஸ்வத், சொல்லுங்க அஸ்வத். சார், எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, நீங்க உங்க யூடியூப் சேனல் மூலியமா நிறைய பேர் வந்து பினான்சியலா வந்து வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய்க்கிறாங்க, ம் வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்திக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கே உங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும் சார். என்னோட தரப்புல இருந்து நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சேன். மோஸ்ட் வெல்கம். ஓகே சார், நான் யோசிச்சேன் லைவ்ல நான் வீடியோ கால் பண்றா நீங்க எடுப்பீங்களான்னு யோசிச்சேன் ரொம்ப. வெல் நீங்க லைவ்ல அவ்வளோலாம் யோசிங்க. நீங்களும் நானும் தனியா பேசிட்டு இருக்கோம், வேற ஒன்றும் கிடையாது. பிரைவேட்டா ஒன்றும் ஷேர் பண்ணிக்காதீங்க. இல்ல சார், நான் வந்து எடுப்பீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சேன். அடிக்க கால் பண்றப்ப யோசிச்சேன் நம்ம கால் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. இப்போ கால் எடுத்துட்டேன். ஓகே சார், ரொம்ப நன்றி. இது சார், நான் வந்து 21 இயர்ஸ் ஆகுது எனக்கு. வெரி குட். 21 வயசு ஆகுது சார். இது 21 வயசு ஆகுது சார். எனக்கு உங்கள்கிட்ட பேசுறதே ஒரு கஷ்டமா இருக்கு. என்ன Okay, sir. உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ கேளுங்க, பரவாயில்ல. ஓகேங்க சார். சார், எனக்கு 21 வயசு ஆகுது. ம் நான் வந்து 11 இயர்ஸ் ஓல்டு வந்து நான் வந்து குருகுலத்துல நான் சான்ஸ்கிரிட்ல என்ன பாடசாலையில கொண்டு போய் விட்டுட்டாங்க, கும்பகோணத்துல. ஆ ஒரு அங்க டிகிரி முடிச்சிட்டேன் சார். 7 இயர்ஸ் கோர்ஸ் ஆ முடிச்சிட்டேன் சார். அதுக்கப்புறம் நான் வந்து மணி பேஸ்ட் யூடியூப் சேனல் வந்து நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். டெய்லி ரெகுலரா கண்டிப்பா ஈவினிங் பார்த்துட்டு இருப்பேன் சார். ஆ அப்புறம் அப்படியே டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி எப்படியோ ஜீரோதால அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார். அரௌண்ட் ஒரு 1.5 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் ஆ சார். ஆனா டெய்லியுமே நான் பார்ப்பேன் சார். நாங்க டெய்லி ஈவினிங் வந்து மணி பேஜ்ல வர வீடியோஸ் பார்ப்பேன். அப்புறம் காலம்பர தத்துவ பேச்சு, மக்கள் பேச்சு எல்லாமே கண்டினியூஸா பார்த்துட்டு இருப்பேன். டிஃபன் காஃபி ரேஞ்சுன்னு சொல்லுவீங்க. ஆமா, மெயினா இப்ப வந்து உங்களோட வீடியோஸ் நான் பார்ப்பேன். நீங்க டெய்லி எது இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அது வெறும் மோட்டிவேட் பண்ணதுக்கு, என்ன காப்பி பண்ணாதீங்க. நான் பார்த்து நான் என்ன ஐடியா கொடுக்குறேனோ அது வந்து என்ன மெயின் ஐடியா நான் சொல்றது வந்து டெய்லி நம்ம பணம் கொஞ்சம் போட்டு சேவ் பண்ணதான் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? கண்டிப்பா. நான் வினோத் என்ன வாங்குறது அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல. எனக்கு வந்து ஆமா, என்னோட லிஸ்ட்ல எனக்கு கரெக்டா என்ன தோணுதோ அது நான் வாங்கிட்டு போறேன். பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு போறேன்னு பாக்கணும். கண்டிப்பாங்க சார். ஆமா, இல்ல சார், நான் அப்படியே வாங்க முடியாது, அந்த அளவுக்கு ஃபண்ட் இல்லைங்க சார். கொஞ்சம் கொஞ்சம் எப்பயாவது ஐடிசி நிறைய வாங்குவேன். அப்புறம் கோல்டு பீஸ். கரெக்ட், அவ்வளவுதான். நீங்க டிஃபன் காஃபி, அதான் டிஃபன் காஃபி. டெய்லி நம்ம டிஃபன் காஃபி சாப்பிடுறோம்ல, அது ஆமா அதேதான். அதுதான் டிஃபன் காஃபி ரேஞ்சுன்னு அந்த ஒரு கோட் வச்சிருக்கீங்களா, அதே வேறதாங்க சார். அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். நீங்க சொன்ன லம்சமா போய் இன்வெஸ்ட் பண்ணாம அதை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாள் Correct. ஆமா. கொஞ்சம் கொஞ்சமா விட்டு இன்வெஸ்ட் நீங்க பண்ண நீங்க சொல்லி 2 வருஷமா வந்து வெறும் கோல்ட் பீஸ் அப்பப்போ ஒண்ணுன்னு வாங்கிட்டு போயிருந்தீங்கன்னா உப்பே நீங்க பயங்கரமா சேர்த்திருப்பீங்க. கண்டிப்பா சார். ஆனந்த் சார் கூட சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி வந்து கோல்டு வந்து வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கிரைசிஸ் டைம்ல வந்து உங்க போர்ட்போலியோ வந்து கில்லிய மாதிரி இருக்கும் அப்படின்னு. கரெக்ட். அந்த மாதிரி யாரெல்லாம் எங்க எனக்கு அண்ணன் ஒரு 5 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களாம் ஈனு போயிடுச்சுன்னு இருப்பாங்க கோல்ட பார்த்து. சார், அது மட்டும் இல்லைங்க சார், ஒரு போர்ட்போலியோ அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு சூப்பரா. ஆனா உண்மையாலுமே சார், ஆனா ரொம்ப நல்ல விஷயம் சார். ஆனா இந்த அளவுல நானே பாருங்க இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வெரி ப்ரௌட். இந்த சின்ன வயசுல 21 இயர்ஸ்ல நீங்க இது பண்ணிருக்கீங்க, சாதிச்சீங்கன்னா வெரி குட். கண்டிப்பாங்க சார். எல்லாருக்கும் அதுக்கு சார் நான் நீங்க போன் எடுத்தே எனக்கு அவ்வளவு சந்தோஷம் உங்கள்ட்ட பேசுறதுக்கு. ஐ அம் ஆல்சோ ஹாப்பி டு ஹவ் ஆன்சர்ட் யுவர் கால். சரிங்களா? சரிங்க சார், அவ்வளவு. இது மட்டும் தான், எனக்கு எந்த சந்தேகம்லாம் எனக்கு எங்க சார், உங்கள்ட்ட பேசினா போதும் தான் கூப்பிட்டேன் சார். ஓகே, ஐ அம் ஹாப்பி டு மேன். ஹேவ் a wonderful day. சரிங்களா? ஓகே சார். vote போட்டுட்டீங்கல்ல? சார், இப்ப எல்லாம் ரெடி ஆகி கிளம்பிட்டு இருக்கோங்க சார். போய் பண்ணுங்க. vote பண்ணிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணுங்க அடுத்த வாட்டி. சரிங்களா? ஓகேங்க சார். ஓகே. சரிங்க. வெரி குட்.
அருள் மாணிக்கம் என்ன கேட்குறாங்க, கேன் யூ மேக் அ கைடன்ஸ் வீடியோ ஆன் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் வித் மினிமம் டேக்ஸ் ஃபார் பீப்புள் ஆன் ஸ்டாக் ஸ்லாப் 30%. அருள் ராஜ் மாணிக்கம், நீங்கள் வந்து வித்ட்ராவல் பிளானுக்கு வர்றீங்கன்னா there is no withdrawal plan. வித்ட்ராவல் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டேன்னு அர்த்தம். சரிங்களா? நீங்கள் ரிட்டையரே இன்னும் ஆகாமல் எதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது 30% ஸ்லாப்ல இருக்கும்போது நீங்கள் எதுக்கு வித்ட்ராவல் பற்றி யோசிக்கிறீங்க? அதான் எனக்கே டவுட்டாக இருக்குது. சரிங்களா? நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். இன்வெஸ்ட் பண்ணதுக்கு எது பண்ணுறோன்னா நம்ம ஃப்ரீடம் பிளான். நம்ம ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணிட்டோம்னா நீங்கள் வேலை செய்ய தேவை கிடையாது. ஸோ withdrawal should only happen when the necessity comes. So this is the first thing. There is no such thing as நம்ம systematic investment plan, systematic withdrawal plan. அதெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் சேல்ஸ் ஜார்கன்பாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸு பாக்கி இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பணம் தான். நீங்கள் தேவைப்படும் போது பணம் வெளில எடுக்கணும். நீங்கள் 30% டேக்ஸ் ஸ்லாப்ல இருப்பீங்களா, அப்புறம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து டேக்ஸ் பிளானிங் பண்ணணும். அது வேற. சரிங்களா? யூ மேரிட், உங்கள் ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்னா நீங்கள் அவங்கள வந்து அவங்க பேரில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு டேக்ஸை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ there's lots of ways to do this. சரிங்களா? ஸோ I would not suggest to think in systematic withdrawal or systematic investment. அது சொன்னதில் வந்து I met 2-3 fellow followersலேருந்து I met few of you who are doing something which is even now I would consider crazy. என்னன்னா, நீங்கள் மார்க்கெட் வந்து 3 வருஷமா you have been seeing it going up. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்த வருஷம் குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, இல்லாட்டா அடுத்த வருஷம் நான் ஏதாவது ஒன்று பணம் எனக்கு தேவை ஒரு ஸ்பெசிஃபிக் இதுனா அது வந்து அக்கௌண்ட்டில் போட்டு சேர்த்து வைக்காம நான் மார்க்கெட்டில் அதை சிப் பண்ணிட்டு இருக்கேன் மாதம். சரிங்களா? அடுத்த வருஷம் அந்த ஸ்கூல் ஃபீஸ் தேவை பண்ணும்போது அந்த சிப்பை நான் எக்ஸிட் பண்ணிவிட்டு நான் ஃபீஸை கட்டிடுவேன். ப்ளீஸ் டோன்ட் டூ தேட். சரிங்களா? பிகாஸ் மார்க்கெட் வந்து இர்ரேஷ்னலாக இருக்கலாம். இர்ரேஷ்னல்னா திடீர்னு ஊற்றிக்கலாம், கவுந்துடலாம். அந்த நேரம் உங்களுக்கு பணம் தேவை. அடுத்த வருஷம் March 31 ஒரு பில்லு நீங்கள் பே பண்ணணுமா, அந்த பில்லை நீங்கள் பே பண்ணியே ஆகணும். ஸ்கூல் ஃபீஸை நீங்கள் கட்டியே ஆகணும். சரிங்களா? அந்த பணத்தை எடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணதுக்கு பதில் இந்த மாதிரி மார்க்கெட்டில் சிப் பண்ணிவிட்டு அப்புறம் நான் சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் வச்சு அதை வெளில எடுக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறீங்கன்னா ப்ளீஸ் டூ நாட் டூ இட். அண்ட் யாராவது அது உங்களுக்கு விற்க பார்க்குறாங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபால் ஃபார் இட். ஏன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கும் பார்க்குறீங்க நெகட்டிவாக மாறி இருக்கு. நேற்று பார்த்தீங்க நெகட்டிவாக இருந்தது, அதுக்கு முந்த 2 நாள் பார்த்தீங்க பாசிட்டிவாக இருந்தது. ஸோ கீப் தட் இன் மைண்ட். ப்ளீஸ் டோன்ட் லுக் அட் mutual funds or any form of stock investing வந்து don't look at it as a way to short term goal meet பண்ணதுக்காக பார்க்காதீங்க. ஏன்னா it will lead to problems for you. That I wanted to say. சரிங்களா? Now we have who do we have? Hello? Hello? யாருப்பா? ஹலோ சார், ஆனந்த் சார், ஸ்ரீனிவாசன் சார், அவினாஷ் ஸ்ரீனிவாசன் சார். ஆமா வினோத் தான் பேசுறேன். நீங்க லைவா கேட்டிருக்கிறது பின்னாடி குரலும் கேட்டது. சொல்லுங்க, பேரு என்ன? வெற்றி சார். பேரு வெற்றி சார். வெற்றி. சொல்லுங்க வெற்றி. ஐ அம் ஃப்ரம் பொள்ளாச்சி சார். பொள்ளாச்சி. வெரி குட். வோட் பண்ணிட்டீங்களா? சார் பண்ணிட்டேன் சார். வெரி குட். ஹாப்பி டு ஹியர் வெற்றி. வெரி குட் நியூஸ். சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நன்னா இருக்கேன் வெற்றி. சார் ஆனந்த் சார் நல்லா இருக்காருங்களா? சூப்பரா இருக்காரு. காலையில நாங்க 2 பேரும் போய் வோட் பண்ணிட்டோம். பாத்தீங்க சார். சார் உங்களுக்கு நான் ஒரு 4-3 டேஸா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். இன்னைக்கு நீங்க என் போன் எடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I'm happy to talk to you வெற்றி. சொல்லுங்க, how can I help you? சார் நான் வந்து இப்போ மோத்திலால் ஓஷுவல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ல ஈக்விட்டி டீலரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு 6 மந்த்ஸா. வெரி குட். நான் ஆனந்த் சாரோட வீடியோ பார்த்து காலேஜ் லைஃப்ல இருந்து காலேஜ்ல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவேன், அப்போ அதை வித்துட்டு எடுத்துருவேன். அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சமா ஆனந்த் சாரோட வீடியோ பார்த்து இப்போ கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சார். 6 மந்த்ஸ்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். மந்த்லி மோர் தென் 5,000 to 6,000 பண்ணிடுவேன். இப்போ சாரோட வீடியோ பார்த்து தான் வேல்யூ இன்வெஸ்டிங்னா எப்படி, வேல்யூ இன்வெஸ்டிங்னா என்ன எல்லாமே நீங்க உங்களோட வீடியோவும் சாரோட வீடியோ டெய்லி பார்த்து கத்துக்குவேங்க சார். வெரி குட். ஹாப்பி டு ஹியர் திஸ் வெற்றி. ஐ அம் நவ 21 சார். வெரி குட். வண்டர்ஃபுல். நீங்க லைஃப் வந்து இஸ் கோயிங் டு பீ வண்டர்ஃபுல். ஏன்னா நீங்க நைஸ் யங் ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. சோ ஹாப்பி ஃபார் யூ. தேங்க் யூ சார். தேங்க்யூ சார். சார் எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு ஸ்டாக்கோ ஷேரோ வந்துட்டு நான் ஒரு ரேட்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் HDFC வந்து ஒரு ரேட்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்கேங்க சார். ஓகே. அத வந்துட்டு என்னோட ஆவரேஜ் வந்து அந்த ரேட்ல இருக்கு. அதை தாண்டி போகும்போது என்னால அதை பர்ச்சேஸ் பண்ணவே முடிய மாட்டேங்குதுங்க சார். ஹவு டு கண்ட்ரோல் திஸ் எமோஷன்? இட் இஸ் ஜஸ்ட் சைக்காலஜி. இட்ஸ் கால்ட் ஆங்கரிங். ஆங்கரிங்னா என்னன்னா, ஒரு விலைக்கு வாங்கிட்டோம்னா அந்த விலையை பிடிச்சி வச்சுப்போம். சரிங்களா? அப்புறம் வந்து we find it very hard to invest. But the problem is அது வந்து பாஸ்ட். இது எப்படின்னா, நம்ம டிஃபன் காஃபில பார்க்கறது வந்து
நம்ம போன வருஷம் ஒரு தோசை சங்கீதால சாப்பிட்டோம், அது வந்து 100 ரூபாய் தான் இருந்தது, இன்னைக்கு 110 ரூபாய் இருக்கு. அதனால நான் இப்போ தோசை சாப்பிட மாட்டேன்னு உட்காருவியா நீ? அப்படி விட முடியாதுங்க சார். சாப்பிட்டானும் இல்ல. போன வருஷம் நீங்க இவ்வளவு காசு கொடுத்தீங்க ஒரு தோசை காஃபிக்குன்னு யோசிக்கிறீங்களா? சார் யோசிக்கிறேங்க சார். இல்ல யோசிக்கிறது இல்லைங்க சார். யோசிக்காம கொடுத்துட்றேங்க. கரெக்ட். தட் இஸ் டிஃபன் காஃபி ரேஞ்ச் இன்வெஸ்டிங். நீங்க என்ன தவறு செய்யறீங்கன்னா, நீங்க டிஃபன் காஃபி ரேஞ்ச்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. புரியுதுங்க சார். சரிங்களா? அந்த பணம் மேல உங்களுக்கு ஆசை வர ஆரம்பிக்குது. ஓகே சார். சரிங்களா? டிஃபன் காஃபி 2 விதமும் இம்பார்ட்டன்ட். ஒன்னு பயப்படாம இருக்கணும், இன்னொன்னு பேராசைப்படாமையும் இருக்கணும். ஓகே சார். ஓகே சார். சரிங்களா? நேத்து சாப்பிட்டு தோசையை வந்து வயிற்று தடவை தரி சந்தோஷப்பட்டு இருக்கீங்களா? இல்ல இல்லைங்க சார். இல்ல மறந்து போயிட்டீங்கல்ல. அதை பத்தி மறந்துட்டோங்க சார். அதே மாரி இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ யூ ஹேவ் டு லேர்ன் டு ஃபர்கெட். அதனால தான் போர்ட்ஃபோலியோ திரும்பி திரும்பி சுழட்டி பார்க்காதன்னு சொல்லுது. புரியுதுங்க சார். சரியா? உங்களுக்காக தான் நான் அந்த இது போர்ட்ஃபோலியோ மாசம் மாசம் இந்த வீடியோ ரிவ்யூ பண்ணிட்டு மந்த்லி இருக்கேன். மந்த்லி ரிவ்யூ ஆமா. போடுவீங்க ஆனா சார். உண்மையை சொன்னா நான் டெய்லி பார்க்கதே கிடையாது. நான் Okay, திறப்பேன், இன்வெஸ்ட் பண்ணுவேன், அடுத்த நிமிஷம் முடிஞ்சா உங்களுக்கு வீடியோ போட்டுட்டு அதோட முடிஞ்சிருது. பாக்கி வேலையை போய் பார்த்துட்டு இருப்பேன். ஓகே சார். ஓகே சார். ஷூர். சரிங்களா? நான் வந்து போர்ட்ஃபோலியோ உட்காந்து திருக்கிட்டே இருந்தேன்னா ஐ வில் மிஸ் மை ஹோல் Okay, sir. லைஃப். I won't spend any time with my brother. I will not spend Okay, any sir. time with my children. All Okay, sir. market hours வந்து நான் refresh பண்ணிட்டு இருப்பேன். It become an addiction. சார் இப்படிதாங்க சார் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டெய்லி Stop it. ஓகே சார். நீங்க வேணா ஒரு லெவல் எக்ஸ்ட்ரீம் போய்க்குங்க to get you out of the habit. Every day you have to install the application, invest, அப்புறம் delete பண்ணிடு ஆப். ஓகே சார். இட்ஸ் a குட் ஐடியா சார். சரி, ஆப் நீ delete பண்ணிட்டீங்கன்னா next day you have to download again. So என்ன ஆகும்னா அந்த FOMOவும் போயிடும். விலையை பார்த்துட்டு ஐயோ விலை இறங்கிட்டேன் வாங்கணும். நீ ஆப்பை டவுன்லோட் பண்ணணும், லாகின் பண்ணணும், திருப்பி பாஸ்வேர்ட் அவங்க வச்சுக்கணும். அப்படின்னு பார்க்கும்போது you putting hurdles. ஓகே சார். So you slow down. ஓகே சார். So delete off the app. Lot of people do use Instagram like that. என்ன பண்ணுவாங்கன்னா தேவைப்படும் போது இன்ஸ்டாகிராம் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு அப்புறம் delete பண்ணிடுவாங்க. டெலீட் பண்ணிடுவாங்க. ஆமா. புரியுதுங்க சார். Facebook அதனால ஆமா, நான் Facebook லாகினே பண்ணது கிடையாது. The last time I logged in Facebook is many years ago because problem was addiction. ஏன்னா தேவையில்லாம போர் அடிக்கும் போது I'll get into that. நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி Correct. Whenever you feel like scrolling, no, pick up a book, read 2 pages. சார் சொல்லிதான் இப்ப வந்துட்டு லேர்ன் டு ஏர்ன் முடிச்சிட்டு இப்போ பீட்டர் லிஞ்சோட நெக்ஸ்ட் புக் படிச்சிட்டு Very இருக்கேன் proud சார். of you. Very proud of you. சரியா? ஆமா சார். ஆனா Intelligent also investment expand your knowledge. Read history, Okay, sir. read a bit of history, read some philosophy. சரியா? Okay, sir. Don't obsess about investing. ஏன்னா நீ ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் obsessed-ஆ இருக்க. Yes, So sir. ஒரு Yes, sir. பீட்டர் லிஞ்ச் படிச்சிட்டேன்னா ஓகே ஒரு ஸ்டாக்கை நான் அனலைஸ் பண்றேன்னு உள்ளே இறங்கிடுவேன். புரியுதுங்க சார். So yeah, so keep your hobbies also a little variety கூட. Okay, You're sir. very young, 21 yearsலயே இப்படி obsessed ஆயிடாது. Plus your work is also in Motilal. Yes, sir. So double side நீங்க வந்து பார்த்துட்டே இருப்பீங்க ஸ்கிரீனை. So ஆமாங்க சார். போன்ல நீங்க delete பண்ணிடுங்க ஆப். ஓகே சார். ஓகே சார். எனக்கு இன்னொரு டவுட் இருக்குங்க சார். Sure. சார் நான் இப்போ வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் ரிலேட்டடா உள்ள போகணும், என் கரியரை மூவ் பண்ணணும்னு பிளான் பண்றேங்க சார். ஈக்விட்டி ரிசர்ச் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் அது எப்படி நான் பண்றதுங்க சார்? எனி அட்வைஸ் ஃபார் தட் சார்? Ooh, that's a tough one. ஏன்னா ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ல வந்து இட் இஸ் a very terrible job. ஏன்னா நீ come from value investing philosophy. ஓகே சார். ஸோ நீ வந்து ஐ எம் a pacifist, நான் ஒரு காந்தியன் அப்படின்னு சொல்ற நீ. ஆனா my job is to kill chicken every day. ஓகே சார். ஓகே, ஐ அண்டர்ஸ்டுட் சார். புரிஞ்சுதா? உனக்கு மனசே ஒரு மாதிரியா கோளாறாயிடும். ஐயோ நான் அதுல நம்பவே இல்லை, ஆனா இந்த வேலையை நான் செய்யறேனே, நிறைய பேரை வந்து பணத்தை வந்து இதுல போட சொல்றேனேன்னு உனக்கு ஒரு குத்திண்டே இருக்கும். நம்ம புரியுதுங்க சார். புரியுது. அண்ட் நீ போய் எல்லாருக்கிட்டையும் போய் இது மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னா யாருமே உன்கிட்ட வரமாட்டான் கஸ்டமர். புரியுதுங்க சார். உடனே ஒரு மேனேஜர் போட்டு உன்னை தம்சம் பண்ணுவான். சார் சார் சரியா? அப்படிதான் இருக்கீங்க சார். கரெக்ட். ஸோ take a job that aligns with your values. ஓகே சார். ஸோ ஏன் நீ ஈக்விட்டி வர எனக்கு புரிஞ்சுது. சரியா? நானும் வந்து மணி பேஜ் பார்த்துலாம் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து ஒரு ஜீனியஸ் ஆனோம், ஒரு நல்ல இன்வெஸ்டர் ஆனோன்னு நீ ஆசைப்படுற. ஓகே சார். ஸோ அதுக்கு தான் நீ வந்து மோதிலால் சேர்ந்திருக்க. இப்போ ஈக்விட்டி ஃபைனான்ஸ்ல நான் வரணும், ஃபண்ட் மேனேஜர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். பட் தோஸ் ஆர் 2 different things. ஓகே சார். ஓகே. So yeah, you don't need to be in investing line of work to be a good investor. புரியுதுங்க சார். சரிங்களா? Got it, lot of great investors in this world, நிறைய பணம் சம்பாதிச்சவங்க எல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லயே அவங்க வேலை செய்யல. புரியுதுங்க சார். சரியா? அது மாதிரி நீ யோசி. ஸோ ஐ வுட் சஜஸ்ட் தட் உன்னோட கரியர் பார்த்து நீ எப்படி யோசிக்கணும்னா வாட் அலைன்ஸ் வித் மை வேல்யூஸ். நான் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர். ஸோ நான் அதுக்கு வந்து அந்த நோக்கத்தை யோசிச்சு நீங்க போங்க. ஹூ ஐ கேன் ஹெல்ப், ஹூ வில் பி ஓகே சார். in the same value system as me. ஓகே சார். நான் என்ன
வேல்யூ ப்ரொவைட் பண்ண முடியுங்கிறது கரெக்டா இருக்கணும். கரெக்ட் நம்மளோட வேல்யூஸோட கரெக்ட் ஒத்துக்கணும். கரெக்ட் ஓகே சார். ஓகே ஷூர் சார். சரிங்களா? ஆல் தி Okay, பெஸ்ட் sir. வெற்றி. விஷ் யூ தி Thank பெஸ்ட் you, ஆஃப் thank you, லக் sir. அண்ட் ஐ எம் வெரி ப்ரௌட் Thank you, ஆஃப் யூ. sir. இந்த யங் ஏஜ்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். Oh. சார் உங்களை நேர்ல சென்னையில வந்து மீட் பண்ணலாமா சார்? டெஃபினட்டா வாங்க. கண்டிப்பா வரேன் சார். மணி கண்டிப்பா பேச்சுன்னு வரேன். போட்டீங்கன்னா யூடியூப்ல ஆஃபீஸ் லொகேஷனே வந்துடும், நேரம் வாங்க. ஆனா Okay, sir. நாங்க இருப்பேனா இல்ல நான் இங்க வெளில சுத்தி இருப்பேனா எனக்கு தெரியாது, பட் டெஃபினெட்லி வரலாம். Sir, I will wait for you, sir. No problem, ஷூர் sir. ஷூர் தென் நோ ப்ராப்ளம். ஏன்னா நிறைய பேர் வந்து கோவப்படுறாங்க, நீங்க வந்தேன் நீங்க இருப்பீங்கன்னு சொன்னீங்க, நீங்க வெளில எங்கேயோ இருக்கீங்க. நான் அங்கேயே உட்காந்து இருக்க முடியாது. அது முடியாது இல்லைங்க சார். யா சோ சார் எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க சார் ஐடிசில. ம் சார் நம்ம ஒரு ஸ்டாக்க பாக்குறோம்னா அவங்க வந்துட்டு அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின்ல இருந்து மறுபடியும் எவ்வளவு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிசினஸ் க்ரோ பண்ணணும்னு பாக்குறாங்களாங்க சார். கரெக்ட். சார் ஆனந்த் சார் வந்துட்டு ஐடிசி வந்து இவ்வளோ சொல்றாரு. ம் ஐடிசி வந்து இவ்வளவு டிவிடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, ப்ராஃபிட்ல இருந்து இவ்வளவு டிவிடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்களாங்க சார்? ஆஃப் கோர்ஸ் பண்றாங்க. நிறைய கம்பெனி அக்விசிஷன்ஸ்லாம் பண்ணிருக்காங்கல்ல, விலைக்கு வாங்கியிருக்காங்க சின்ன சின்ன. ஆமா சின்ன சின்ன பாத்து இதெல்லாம் வாங்குறாங்க சார். ஆமா. சோ ரெண்டும் செய்யணும். நேரத்துக்கு சாப்பிடணும், ஆனா அட் த சேம் டைம் சேவும் பண்ணணும். சோ ஓகே சார். போத் இஸ் ஃபேர். பட் அது வந்து எங்க அண்ணனுக்கு அவரோட ஒப்பீனியன் அது. நீ படிச்சுட்டு ஐடிசி பேலன்ஸ் ஷீட்லாம் பார்த்துட்டு உனக்கும் தோணணும். புரியுதுங்க சார். புரியுது. ஜஸ்ட் எங்க அண்ணன் சொல்றேன்னு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. வினோத் சொன்னாரு வினோத் பண்ணாருன்னு பண்ணாதீங்க. ஓகே சார். நாங்க பண்ணோம் ஒரு இன்ஸ்பிரேஷன் பாயிண்டா வச்சுட்டு அதுக்கப்புறம் நீயே படிச்சு புரிஞ்சுண்டு இன்வெஸ்ட் பண்ணு. ஸோ யூர் ஆஸ்கிங் த ரைட் கொஸ்டின்ஸ். ஒன்லி திங் இஸ் டேக் இட் லிட்டில் ஃபர்தர் அண்ட் ரீட் அபவுட் இட். ஷூர் சார். ஷூர் சார். சரியா? சார். ஓகேப்பா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச் சார். வேற ஏதாவது இருக்கா? ஹாப்பி டு ஸ்பீக் வித் யூ சார். வேற ஒன்றும் இல்லைல்ல? வேற எதுவும் இல்லைங்க சார். அப்படி ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பா கால் பண்றேங்க சார். ஷோர் வெற்றி, ஆல் தி பெஸ்ட். சார் டேக் கேர் சார். தேங்க்யூ சார். Okay. Anybody else wants to call, you can call. But this is the main thing. Tiffin Coffee range stocks சொல்லுங்க சார். Tiffin Coffee range stocks டெய்லி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஹலோ சார், யாருப்பா பேரு? என் பேரு சுந்தர் சார். சுந்தர், சொல்லுங்க சுந்தர். How can I help you? சார் ஆல்ரெடி நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். Very good. Happy to hear. vote பண்ணிட்டீங்களா? ஓட்டு போடணும் சார். ரெண்டு ஐயோ, போய் போடுங்க ஃபர்ஸ்ட். யாருக்கு வேணா போடுங்க, என்ன வேணா பண்ணுங்க, ஆனா vote பண்ணிடுங்க. கண்டிப்பா சார் ஓட்டு போடுறேன். சொல்லுங்க. How can I help you? எனக்கு என்ன டவுட்னா, ம் பிக்ஸ்டு டெபாசிட்டும் இருக்கு, பாண்டும் இருக்கு. ம் எல்லாரும் சொல்றது இது ஜெனரல் ஒப்பீனியனா, பிக்ஸ்டு டெபாசிட்டை விட பாண்டுல நிறைய ரிட்டர்ன் வருதுன்னு சொல்றாங்க. ஆனா செக்யூர்டு பாண்ட் எடுத்து பார்த்தா பிக்ஸ்டு டெபாசிட்டுக்கும் பாண்டுக்கும் ஒரு 1% அந்த அளவு தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ம் அது எப்படி சார்? 1% தான் இருக்கு. அதுக்கு நான் பார்த்த வரைக்கும் அது பிக்ஸ்டு டெபாசிட்டே பெட்டர் அப்படின்ற மாதிரி தோணுது இல்ல? இல்ல, ஓகே, நான் சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றீங்கன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்ல வந்து லெட்ஸ் சே தே கிவிங் 6%, இந்த பாண்ட் நீங்க பார்த்த பாண்ட் வந்து லெட்ஸ் சே இஸ் கிவிங் 7% அப்படிங்கிறீங்களா? ஓகே, நீங்க என்ன பண்ணீங்கன்னா உங்ககிட்ட சிப் கால்குலேட்டர் இருக்கா? சார் ஓகே. அந்த 1% நீங்க லெட்ஸ் சே யூ புட் 1 lakh, தட் 1% டிஃபரன்ஸ் இவ்வளவு காசு வரும் மாசம் மாசம். ஓகே. அந்த மனத்தை எடுத்து நீங்க சிப் கால்குலேட்டர்ல போடுங்க. சரிங்களா? அந்த கால்குலேட்டரை போட்டு லெட்ஸ் சே 5 years வாட் ஹேப்பன்ஸ்னு பாருங்க. ஆடியோ பிரேக் ஆகுது. அதான் இப்ப கேக்குதா? கேக்குது சார், சொல்லுங்க. ஸோ அந்த சிப் கால்குலேட்டர்ல அந்த 1% வேல்யூ இருக்குல்ல, அந்த 1% வேல்யூ மாசம் மாசம் சிப் பண்ணி ஒரு 5 years என்ன ஆடுதுன்னு பாருங்க. ஓகே. அதை பாத்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. சோ நீங்க சொல்ற ஐடியாலஜி எப்படி இருக்குன்னா, பாண்ட்ல வர இன்ட்ரெஸ்டையும் எடுத்து அதையும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அதையும் க்ரோ பண்ணுங்க, அதுல இருந்தும் ப்ராஃபிட் வரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கரெக்ட். But சார் எனக்கு இன்னொரு டவுட். But that is not the point of that what I said. Every single rupee counts. புரியுதுங்களா? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னா, சார் அது 1% தானே, அதுல என்ன பெரிய டிஃபரன்ஸ்? But that 1% is a big difference. அது நீங்க கால்குலேட் பண்ணி விஜுவலைஸ் பண்ணாதான் உங்களுக்கு அது தெரியப்படும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, பிக்ஸட் டெபாசிட்லயே வந்து இந்த பேங்க்ல 4.5% தரான், அந்த பேங்க்ல வெறும் 5%, 0.5% ஜாஸ்தி தரான், ஏன் நாங்க நாத்தணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சோ நீங்க அந்த 0.5% நீங்க எடுத்து அந்த பணத்தை நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தா அப்ப புரிய வரும் உங்களுக்கு, ஏன் எவ்ரி சிங்கிள் பர்சன்ட் 0.5% மேக்ஸ் a big difference. It doesn't make a difference on a second basis, but in a year basis, 2 year, 5 year, 10 year basis, it can run into crores. And you're giving bank that extra free capital.
அவன் வந்து அந்த 0.5% அவன் சாப்பிட்டு அவன் மார்க்கெட்ல போட்டு அவன் என்ஜாய் பண்றான். சரிங்களா? பேங்க்கும் எங்க போய் சம்பாதிக்கிறாங்க? எல்லாரும் மார்க்கெட்ல தான் போய் சம்பாதிக்கிறாங்க. ஏன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே மார்க்கெட்ல போய் தான் சம்பாதிக்குது. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஐ எம் நாட் சேயிங் நீங்க பாண்ட்ல தான் போடணும் அப்படிலாம் சொல்ல. நான் என்ன சொல்றேன்னா மைண்ட் செட் அப்படி வச்சுக்கோங்க. யூ ஷுட் ட்ரை அண்ட் மேக்ஸிமைஸ் எவ்ரி சிங்கிள் ரூபி ஒர்க்கிங் ஃபார் யூ அட், நீங்க சொன்ன கரெக்டா சொன்னது மாரி, அட் லோவஸ்ட் ரிஸ்க். உங்க ரிஸ்க் அதை தாங்க முடியணும். சரிங்களா? ஓகே. வேற என்ன டவுட்? இப்போ நான் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்போ என்கிட்ட ஸ்டாக்லயும் இன்வெஸ்ட் பண்றேன், இண்டெக்ஸ் ஃபண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், கோல்ட் பீஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் சைடா பல்கான அமௌண்ட் எப்பயாவது ஒருக்காதான் எனக்கு வரும், இயர்லி ஒன்ஸ் இல்ல ஒரு 2 years ஒன்ஸ் அப்பதான் வரும். சோ நான் சைட் பை சைட் பல்க் அமௌண்ட் பண்றதுக்கு தனியா சேவ் பண்ணலாமா இல்ல ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாமா? நான் என்ன சொல்வேன்னா, பெரிய மார்க்கெட் கிராஷ் வர போறதுன்னு அப்படின்னு நீங்க பணம் சேவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 20% ஆஃப் யுவர் இன்வெஸ்டிங் மணி நீங்க வந்து தனியா வச்சுருங்க ஒரு அக்கௌண்ட்ல. இது மாரி வார் செஸ்ட்பாங்க. சரிங்களா? மார்க்கெட் பெருசா கரெக்ட் ஆகும்போது நான் அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். அது மாரி தனியா வச்சுக்கோங்க. பட் பாக்கி 80% இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நான் எப்படின்னா, நான் டெய்லி பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருப்பேன். ஆமா, டிஃபன் காஃபி ரேஞ்ச்ல. ஆனா அஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் ஆசைப்பட்டு சாஸ்வத் சொல்றான், எங்க அண்ணா ஏதோ சொன்னாரு, ஆல்பின் சொன்னான்னு ஏதோ தேவையில்லாம 2-3 வாங்குறேன். ஏன்னா நானும் ஹியூமன் பீயிங், ஐ எம் நாட் அ பெர்ஃபெக்ஷனிஸ்ட். பட் ஆமா, கொஞ்சம் கொஞ்சம். ஆமா, ஆனா இந்த பல்க் சம் நீங்க சொல்ற மாதிரி வருஷத்துக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு போனஸ் அது மாதிரி வருதுன்னா, அதை வந்து நானா இஃப் ஐ வாஸ் யூ நான் அது வந்து ஒரு பாண்ட்ல போட்டு வைப்பேன், ஒரு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல போட்டு வைப்பேன். ஸோ மார்க்கெட் கரெக்ட் ஆகும்போது அப்போ நான் அதை எக்ஸிட் பண்ணிட்டு என்டர் ஆல் ஆஃப் இட் இன்டு த மார்க்கெட். ஸோ டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் போட்டுன்னு இருப்பேன். இதுமாரி வருஷத்துக்கு பேர் ஒரு பல்க் சம் வரும்போது அதை தூக்கி ஒரு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல போட்டு அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட் தூக்கி திருப்பி மார்க்கெட்ல டிஃபன் காஃபில போட்டுன்னு இருப்பேன். மார்க்கெட் செம்மையா பெருசா கரெக்ட் ஆகும்போது when I feel it's the right time, அந்த பாண்டு, எஃப்டி, வாட் எவர் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதுலேருந்து எக்ஸிட் ஆகிட்டு எல்லாத்தையும் ஈக்விட்டி கொண்டு வருவேன். அதான் நான் பண்ண ஸ்ட்ராட்டஜி. சார் இப்போ நான் ஒரு 2-3 இயர்ஸா சார் சொல்றது எப்படி பண்ணணும், நீங்க சொல்றது எப்படி பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டாக்ல இண்டிவிஜுவலா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ இப்போ ஒவ்வொருத்தரும் இப்போ உங்களோட கைடன்ஸ்லயோ உங்களோட கன்சிடர் நீங்க பண்றதோ உங்களோட ஒவ்வொரு இதுலயோ ஐடியாலஜிலயும் இன்வெஸ்ட் பண்றாங்க. சோ நாங்க எல்லாரும் எப்ப வந்துட்டு எங்களோட ஓன் ஐடியாலஜி இந்த ஸ்டாக் வந்துட்டு ஃபியூச்சர்ல நல்லா பண்ணும் அப்படி எங்களோட எப்படி நாங்க எங்களை செல்ஃபா டெவலப் பண்ணிக்கிறது? வெரி குட் கொஸ்டின். அது ஏன் உங்களுக்கு இன்னும் வரலன்னா, நீங்க அது வந்து பிசினஸ் படிக்க மாட்டேங்கிறீங்க. ஓகே, எல்லாரும் அப்போ வந்துட்டு பிசினஸ் படிக்க ஆரம்பிக்கணுங்களா? ஆமா, பிசினஸ் படிக்க ஆரம்பிக்கணும்னா புக் இல்ல. அது என்னதான் பிசினஸ்? இப்ப கார் பிசினஸ், நீங்க டாடா மோட்டார்ஸ் வாங்குறீங்க, பேசஞ்சர் வெஹிக்கிள் வாங்குறீங்க, அந்த பிசினஸ் நான் இப்படிதான் நான் ரன் பண்ணுவேன். அந்த மைண்ட் செட் இருக்கணும். புரியுதா? அதான் சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் எங்க அண்ணன் சொல்லுவாரு, வாரன் பஃபெட்டும் சொல்லுவாங்க. அந்த பிசினஸ் அவங்களுக்கு அவ்வளவு நல்லா புரியணும். அவ்வளவு நல்லா புரிய வந்ததுன்னா அப்போ நீங்க வந்து கான்பிடண்டா இருப்பீங்க. பரவாயில்ல, மார்க்கெட் இப்ப போட்டா அடிச்சாலும் எனக்கு தெரியும், நீங்க ஏன்னா இந்த பிசினஸ் நல்லா புரியும், இன்னும் 2 வருஷத்துல எல்லாம் சரியா போயிடும், அந்த நம்பிக்கை இருக்கும். நீங்க பிசினஸே உங்களுக்கு புரியாம இருந்ததுன்னா ஏன் மார்க்கெட் இது பண்ணதுன்னு உங்களுக்கு புரியாது, நர்வஸா இருப்பீங்க. அப்பதான் எங்க கிட்ட வந்து பார்த்துட்டு இருப்பீங்க, அண்ணா வீடியோல ஏதாவது சொன்னாரா அந்த கம்பெனி பத்தி? புரியுதா? அதான் சேம் ப்ராப்ளம் இந்த கோல்டு ETF பத்தியும். நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது இந்த கோல்டு ETFல என்ன நடக்குதுன்னு. எல்லாரும் சொல்லியிருக்காங்க அதுவும் தங்கம் தான், அதுவும் தங்கம் தான். ஸோ நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ மார்க்கெட்ல ஏதோ சொல்லிட்டாங்க, எங்க அண்ணா ஏதோ சொல்லிட்டாங்க, அரைகுறையா புரிஞ்சுட்டு ஐயோ ஆனந்த் சார் சொல்லிட்டாரு, நம்ம அவர் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஆனா அந்த ETF ப்ராடக்ட்னா என்னன்னு புரியாம இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரே நர்வஸ்னஸ் ஆயிடுது. நிறைய பேர் அரைக்குறையா புரிஞ்சுட்டு அவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற பேசிப்பாங்க, அவங்களும் ஆனந்த் சீனிவாசன் ஃபாலோவர்ஸா இருப்பாங்க. இல்ல சார் இதான் சொன்னாரும்பாங்க, உங்களுக்கு இன்னும் நர்வஸ்னஸ் வரும். ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் அது என்ன ஏதுன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. டைம் நிறைய இருக்கு. நீங்க உங்களுக்கு வயசு ரொம்ப சின்னது, நானே ஒரு 50 வயசு கிழமை இவ்வளவு டைம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, நீங்க வயசுல சின்னவங்க. ஸோ டைம் எடுத்து நல்லா படிச்சு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா போட்டுன்னு போங்க. ஓகே, சரிப்பா, ஆல் தி பெஸ்ட். போய் vote போடுங்க. ஓகே சார், vote போடுறேன் சார் கண்டிப்பா. All right, I have to go. My brother is calling me repeatedly. If I don't go see him, he'll feel upset. So let me go see Anand Srinivasan.
and get him to record one Money Pitch video today. And nothing else. I'll try and come live again maybe in the afternoon. So yeah, I do enjoy being live. இன்னைக்கு ஏன் நான் லைவாக என்னால் வர வந்ததுன்னா, ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் ஓட் பண்ண போனதுனால இட் வாஸ் ஃப்ரீ டைம் ஃபார் மீ. ஆஃபீஸில் யாருமே இல்லை இன்னைக்கு. பாருங்க, சுற்றி பாருங்க, யாருமே இல்லை. Nobody in office. It's just me, myself, and I. And I like that. My best days are the days when I'm left alone. Left alone so I can talk to you guys. But what to do? We all have to work, and I have people around me who depend on me and Anand to do work for them. So I do that also. But it was nice talking to you guys. Lovely catching up with all of you. Whosoever I could talk to. Namaskar. फिर से I can't answer that. I think it's over. I can't do all that Hindi stuff anyways. But anyway, நன்றி. Please go vote. சரிங்களா? நான் காலையில போய் vote பண்ணிட்டோம். It is important. I cannot stress it. I don't mind whomever you want to vote for. நீங்க யாருக்கு வேணா vote பண்ணுங்க. I don't mind. Please go vote. ஏன்னா a good democracy, a functioning democracy requires participation. நம்ம participate பண்ணாதான் நம்ம நடக்கும். சரிங்களா? So take care and talk to you soon. Bye.